तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा नाम घेता कापेय मा नाम घेता कापेय मा धन्य तुको बा समर्थ जेने केला हावी पुरुषार्थ जेने केला हा पुरुषार्थ धन्य तुको बा समर्थ जली दगडा सहित वया जली दगडा सहित वया तारियेल्या जैसा लाया तारियेल्या जैसा लाया धन्य तुको बा समर्थ मने रामेश्वर भट्ट द्विज मने रामेश्वर भट्ट द्विज तुका विष्णू नाही दूजा तुका विष्णू नाही दूजा धन्य तुको बा समर्थ. संत श्रेष्ठ जगद्गुरु तुकाराम महाराजुडिय दिव्य चरित्रम. जगद्गुरु तुकाराम महाराज वारकरी संप्रदायात कळसम नशलो तुका झाला से कळस भजन करा सावकाश. துக்காராம் மகாராஜ் மாதிரி சாதனை பண்ண மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு அவதார புருஷர்களுடைய சாதனையை அளவிட முடியாது. சாமானிய ஜனங்களும் உத்தாரணம் பண்ணுறதுக்காக வேண்டியுள்ள காரியத்தை துக்காராம் மகாராஜ் பண்ணினார். இன்னைக்கு ஒரு பாரமார்த்திகம் மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் செழிச்சு இருக்குன்னா அதுக்கு காரணம் துக்காராம் மகாராஜ். யாராக இருக்கட்டும், குருநாதரோட டச் இல்லைன்னா வம்பா போயிடும். உப்பில்லாத ஊறுகா மாதிரி உப்பு அடிக்கடி போட்டு கிண்டிகிட்டே இருப்பார். அதுபோல் சத்சங்கம் அடிக்கடி நம்மள்கிட்ட சேர சேர சேரத்தான் நம்மளும் சம்சாரத்தை சுகமாக நடத்தின்னு போக முடியுமே தவிர, இன்றைக்கோ சின்ன குழந்தையில் ஒரு சத்சங்கம் கேட்டேன்,
அதை வச்சுட்டே வாழ்க்கை ஃபுல்லாக தேய்ச்சி விடலாம்னு நினச்சா அது முடியாது. ஞானேஸ்வர் மகாராஜ் அடித்தளம் போட்டார், வாஸ்தவந்தான். ஆனால் அதுக்கப்புறம் நாம்தேவ் மகாராஜ் உஜ்ஜீவனமாக இருந்தார். அதுக்கு நாம்தேவ் மகாராஜ் காலங்களில் சோக்கா மேளா, சாவதாமாளி, கூர்மதாஸ் போன்ற மகான்கள்லாம் இருந்தார், கபீர்தாஸ். இவா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லோபிக்கும் பொழுது தான் ஏகநாத் மகாராஜுடைய அவதாரம் வந்தது. ஏகநாத் மகாராஜ், உத்தவ்ஜி இவெல்லாம் பிரம்மாண்டமான பிரச்சாரம் பண்ணினார்கள். இந்த அவதாரம் கொஞ்சம் தள்ளி போய்க்கு அப்புறம்தான் இன்னொரு லோபம் வந்தது. அப்புறம் தான் துக்காராம் மகாராஜ் வர்றார். இப்போ இன்றைக்கி எது இதுனா துக்காராம் மகாராஜுடைய டேஸ்ட்டில் உட்காண்டிருக்கு. அவர் வந்துட்டு போய் 400 வருஷம்தான் ஆகுது. இன்னமும் அவதார புருஷர்கள் வந்துட்டே தான் இருக்கா. இந்த அவதார புருஷருடைய ஜீவன சரித்திரம் நம்மளுடைய ஜீவனை உய்விக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். அதுவும் இந்த இடத்துல 3 சாதுக்களுடைய சரித்திரம் பேசியாச்சு. இப்போ இருக்கிறது துக்காராம் மகாராஜ். துக்கா ஜாலா சே கலஸ் பஜன கரா சாவகாஷ். இதெல்லாம் லிமிட் வச்சுருந்தேன். மாவழி சரித்திரம் அப்படியே சரித்திரம் சொல்லிட்டு போயிடுவோம். இத்தனை நாளில் சொல்லிடுறேன், இத்தனை நாள் நாம்தேவ் மகாராஜ் சொல்லி விடுறேன். ஏகநாத் மகாராஜ் ஏற்கனவே வாரக்கரி யாத்திரையில் விஸ்தாரமாக பார்த்தாச்சு. இப்போ துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தை எத்தனை நாளில் சொல்லுவேன்னா எனக்கு தெரியாது. சொல்லுவேன். ஏன்னா துக்கா ஜாலா சே கலச பஜன கரா சாவகாஷ். துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தை தவிர வேற ஒன்றும் பார்க்க போகிறதில்லை. ஆனால் ரொம்ப ஆழ்ந்து மகிபதி எப்படி அனுபவிக்கிறாரோ அதுபோல் நாமும் அனுபவிக்க போகிறோம். மகிபதி மகாராஜ் பக்த லீலாமிருத்தத்தில் 17 அத்தியாயம் துக்காராம் மகாராஜ் சரித்திரத்துக்கே வச்சுருக்கார். 17 அத்தியாயம் துக்காராம் மகாராஜ் சரித்திரம். சாதாரணமாக அத்தியாயங்கள்லாம் 5 அத்தியாயத்தில் எழுதிடுவா, 2 அத்தியாயத்தில் சரித்திரத்தை முடிச்சுடுவா, 1 அத்தியாயத்தில் சரித்திரம் முடிஞ்சதுலாம் இருக்குது. 17 அத்தியாயம் துக்காராம் மகாராஜுக்கு. சரித்திரம் அலாதியானது, அலௌகிகமானது, அப்ராக்கிருத்தமானது. அதனால் மகிபதி மகாராஜ் துக்காராம் மகாராஜுடைய சரித்திரத்துக்கு ரொம்ப பிரமாணமாக இருக்கார். ஞானேஸ்வர மகாராஜுடைய சமகாலத்தில் நாம்தேவ் மகாராஜ் இருந்தார். அதனால நாம்தேவ் மகாராஜுடைய அபங்கங்கள் ஞானேஸ்வர மகாராஜுடைய சரித்திரத்துக்கு பிராதானியம். ஏன்னா சமகாலத்தில் இருந்தார் நாமதேவர். ஞானேஸ்வர மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ் 2 பேரும் சமகாலினம்ங்கிறனால அவருடைய கூட இருந்த ஒரு சந்தரை பற்றி அவர் எழுதினார்னா அதுக்கு தான் பிரமாணம் ஜாஸ்தி கொடுக்கப்படும். ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம் மகிபதியும் எழுதியிருக்கார். ஆனால் நாம்தேவ் மகாராஜுக்கு தான் பிரமாணம். ஞானேஸ்வர மகாராஜ் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு பல பேர் பலவிதமாக எழுதியிருக்கார். ஜனாபாயே எழுதியிருக்கா. ஆனால் நாம்தேவ் மகாராஜ் தான் பிரமாணம். அவருடைய அபங்க பிரகாரம் தான் இப்போ 750வது வயசு. ஜனாபாய் 5 வருஷம் தாண்டி எழுதுகிறார். அவரை படி பார்த்தா நாம்தேவ் ஞானேஸ்வர மகாராஜுடைய 745 வருஷம்தான் இருது. நாம்தேவ் மகாராஜ் தான் பிரமாணம். அதுபோல் ஏகநாத் மகாராஜ் அப்படின்னா அவருடைய வம்சத்தில் வந்த கோபால் மகாராஜ் கோசாவி, கேஷவ் மகாராஜ் கோசாவி, அவர் எழுதின ஏகநாத் மகாராஜ் சரித்திரம்தான் பிரமாணம். ஏன்னா ஜனார்தன மகாராஜே எங்களை உட்காரு, ஏகநாத்தை பற்றி முழுக்க நானே சொல்கிறேன் அப்படின்னு அவருக்கு சொல்லி சமாதியில் இருந்து தள்ளீனமாகி ஓவிபத்தமாக எழுதியிருக்கார். அதுதான் பிரமாணம்.
நாம்தேவ் மகாராஜ் சரித்திரத்துக்கு எது பிரமாணம்? நாம்தேவ் மகாராஜே பிரமாணம். ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டார். அவர் சரித்திரத்தை தானே எழுதியிருக்கார். ஜனாபாய் எழுதியிருக்கா சமகாலினமாக. பரிசா பாகவத் அவர் சிஷ்யர் எழுதியிருக்கார். நாரா விட்டா மகதா கோந்தா அவர் பிள்ளைகள்லாம் எழுதியிருக்கார். அவர் சமகாலமாக இருக்கக்கூடிய அவருடைய சக்காவாக இருந்த கபீர் எழுதியிருக்கார். இதெல்லாம் நாம்தேவ் மகாராஜ் சரித்திரத்துக்கு பிரதானம். மகிபதி எல்லா சரித்திரமும் எழுதியிருக்கார். ஆனால் அதுக்கு அங்கங்கே பிரமாணம் இருக்கிறதுனால நான் மகிபதி எடுத்துக்கலை. துக்காராம் மகாராஜுக்கு துக்காராம் மகாராஜும் எழுதலை. துக்காராம் மகாராஜுடைய சமகாலத்தில் இருந்த நீலவா மகாராஜோ ராமேஸ்வர் பட்டோ போன்றவர்கள்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சரித்திரங்களை சொல்லியிருக்காளே தவிர விஸ்தாரமாக அனுபவிக்கலை. அப்போது அவர் காலத்தை ஒட்டி இருந்த மகிபதி விஸ்தாரமாக அனுபவிக்கும் பொழுது அவர் காலத்தை ஒட்டி இருக்கிறனால மகிபதி மகாராஜுடைய துக்காராம் மகாராஜுடைய சரித்திரம் பிரமாணமாக வாரக்கரி ஏற்றுக்கிறார். வாரக்கரிக்காராலே மகிபதியுடைய பக்த லீலாமிர்தத்தை எல்லாத்தையுமே பிரமாணமாக ஏற்றுக்கிறதுக்கு இல்லாத காரணம் தான் இப்போ சொன்னேன். சமகாலத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காருங்கும்பொழுது அது பிரமாணமாகாது. என்னை பற்றி எங்கள் அப்பா சொல்கிறது தான் பிரமாணமே தவிர என்னை பார்க்காத ஒருத்தர் என்னை பற்றி புகழ்ந்தால் அது பிரமாணம் இல்லை. அப்போது யாருக்கு பிராமாண்யம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வார்க்கு சம்பிரதாயத்தில் ஒரு பத்ததி வச்சிருக்கா. இன்னான்னா சரித்திரத்தை இன்னார் சொல்லி அனுபவிக்கிறது அப்படின்னு. அந்த ரீதியில் துக்காராம் மகாராஜுடைய சரித்திரத்தை மகிபதி சொல்லி அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு வாரக்கு சம்பிரதாயத்தில் ஒரு பத்ததி வச்சிருக்கு. மகிபதி மகாராஜ் சர்வாதிகாரியாக இருந்த இந்த மகிபதி மகாராஜுடைய சரித்திரத்தை படிச்சுக்கணும்னு, மகிபதி மகாராஜுடைய எழுதின அந்த பக்த லீலாமிர்தத்தை படிச்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு ரொம்ப பிரசித்தமாக இந்த மகிபதி எழுதின பக்த லீலாமிர்தம் மகாராஷ்டிரா தேசத்தில் அவர் பக்த லீலாமிர்தம், பக்த விஜயம், சந்த லீலாமிர்தம், சந்த விஜயம்னு 4 கிரந்தங்கள் பண்ணினார். அதில் நாம் எடுத்துட்டது பக்த லீலாமிர்தம் அப்படிங்கிற கிரந்தத்தில். 4 கிரந்தத்திலையும் பக்த லீலாமிர்தத்தை தான் வார்க்க சம்பிரதாயம் பிரதானமாக எடுத்துக்கிறது. இந்த பிரிட்டிஷ் பீரியடில் நிறைய பேர் நம்மளுடைய சாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார்கள். வெளிநாட்டவர்கள் நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தா இல்லையா இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு. அவன் அதில் நிறைய பேர் நம்மளுடைய சாஸ்திரங்களெல்லாம் கற்றுக்கிறதுக்கு உத்வேகப்பட்டா. அதுக்கு காரணம் நம்மளை படித்தா தான் நம்மளை மடக்க முடியுங்கிறனால தான் நம்மளை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட. நம்மள்கிட்டே படிச்சுன்ட்டு அப்புறம் நம்மளையே அதாலையாவது குறை கண்டுபிடிச்சு பேத புத்தி உண்டாக்கி இதிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதில் ரோமை சேர்ந்த அந்த போப் ஒரு பெரிய பிஷப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் கொடுத்தார். உள்ளதுலேயே மகாராஷ்டிரா மாத்திரம்தான் கன்வர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, சொல்லப்போனால் இல்லவே இல்லை. அதனால நீ அங்கே போய் வேலை பாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நியமனம் கொடுத்தார். அவர் ஜஸ்டினாக இருந்தார். அவருக்கு பேர் அபோட் அப்படின்னு பேர். அந்த அபோட் மகாராஷ்டிரா தேசத்துக்கு பண்டரிபுரத்துக்கு வந்துவிட்டார். அங்கங்கே பார்த்தா இங்கே சம்பிரதாயம் எது ரொம்ப பிரசித்தம்னா வாரக்கரி தான் அப்படின்னதும் அந்த வாரக்க சம்பிரதாயத்தை கற்றுக்கிறதுக்கு பண்டரிபுரம் வந்தார். ஒரு பெரியவர்கிட்ட போய் இப்படி கையை கூப்பிண்டு எனக்கு ஏதாவது சொல்லித்தரணும், நான் வாரக்கரி ஆகணும் அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவள் ஒத்துக்காமல் இல்லை. மற்றவெல்லாம் யோசிப்பா இல்லையா, இவனுக்கெலாம் சொல்லிக் கொடுக்கலாமான்னு.
ஆனால் அது சாது யோசிக்கலை. ஏன் யோசிக்கலை? அதுக்கும் பிரமாணம் இருக்குது. கட்ட நட்ட யாவே சுத்த ஹூனி சாவே. யாருனாலும் வா படிச்சுக்கலாம். அவனுக்கு என்ன ஆரம்பிக்கணும், எதை சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த குருவுக்கே தெரியும். வேற யாரும் நீங்கள் நம்ம பிரார்த்தனை குருட்ட பண்ணி எனக்கு இது கற்றுக்கணும்னா நீங்கள் தான் சொல்லித்தரணும்னா அவர் சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடு. உனக்கு ஞானேஸ்வரி தேவைன்னா ஞானேஸ்வரி சொல்லிக் கொடுப்பார். உனக்கு இப்போதைக்கு நாம ஜபம்தான் தேவைன்னா நாம ஜபத்தையே புரோத்சாகம் பண்ணுவார். எனக்கு அது சொல்லிக் கொடுக்குறீங்களா இது சொல்லிக் கொடுக்குறீங்களா நம்ம சாய்ஸ் கிடையாது. நமக்கு எது தேவைங்கிறது அவளுடைய சாய்ஸ். அவர் சம்பிரதாயத்தை கற்றுக்கணும்னதும் இவர் மனசில் நினச்சிண்டா இவருக்கு பக்த விஜயத்தில் இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா பக்தளுடைய வாழ்க்கை தெரிஞ்சாதான் பக்தி நானன்னு தெரியும். வெறும்ன நாரத பக்தி சூத்திரம் படித்தாப்புல பக்தி வந்துடாத. பக்த சரித்திரம் கேட்டாதான் பக்தி வரும். பக்திங்கிறது தனியாக ஒரு என்டிட்டி இல்லை. இந்த பக்தியுடைய பக்தர்களே பக்தியுடைய உருவம். பக்திங்களுடைய உருவமே பக்தர்கள் தான். இந்த பக்தர்களை பார்த்தா தான் பக்தினா என்னென்ன புரியுமே தவிர புஸ்தகத்தை பார்த்தா பக்தி புரியாது. எப்போ எதை எப்படி ரசிக்கிறா, எதை எப்படி ஏற்றுக்கிறா. சில நேரங்களில் நமக்கு வேதாந்தமும் உபாசனையும் போட்டு குழப்பம். இப்போ வேதாந்தமாக எடுத்துக்கிறதா இல்லைன்னா உபாசனையாக எடுத்துக்கிறதான குழம்பம். பன்றிபுரத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை, ஏகப்பட்ட காரியங்கள். அப்போ என்ன எடுத்துக்கலாம், வேதாந்தமாக காயாகி பண்டரி ஆத்மஹா விட்டலை அப்படின்னு எடுத்துட்டு ஆற்றுலே வேலையை பார்த்துட்டு உட்காண்ட்றவா. இல்லையேட்டா அப்படி வேலையை கொடுத்துட்டு ஏப்பான்றங்க நீ என்னை ஏற்றுக்க மாட்டியோ அப்படின்னு அவன்கிட்ட அழறதா. இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரியணுமோனா, இப்போ நான் அழறதா ஆற்றுல உட்காடுறவா, நிம்மதியாக ஆற்றுல உட்காந்துறவா, இப்போ அழறதா. இதிலெல்லாம் குழப்பம் வரும். ஒவ்வொன்றுத்துக்காக நான் பதில் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நீ பக்த சவகாசத்துக்கு போயிட்டாலே, சாதுக்கள் கூட பழக ஆரம்பிச்சிட்டாலே அவளை பார்த்து கற்றுக்கலாம். இது பதில் சொல்லி வரக்கூடிய விஷயம் இல்லை. நான் இதுக்கு வேணால் பதில் சொல்லுவான், அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், அதுக்கு திருப்பி பதில் சொல்லணும், மூணாவது கேள்வி வரும். இப்படி ஒன்று ஒன்றுக்குனா பதில் சொல்லிண்டா அது கேள்வி பதிலாகவே இருக்குமே தவிர அனுபவம் ஏற்படாது. கேள்வி பதிலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அனுபவம். அதனால அனுபவத்தில் பக்தியை கொண்டு வந்து விட்டால் கேள்வி இருக்காது. அனுபவம் பக்திக்கு வரணும், பக்தி அனுபவத்தில் வரணும்னா சாதுக்களோட சகவாசம். சந்தாஞ்சே சங்கதி மனோமார்ககதி ஆக்களவா ஸ்ரீபதி நீ பந்தே. சந்துக்களுடைய சகவாசம். சகவாசம் இல்லையா சந்த சரித்திரத்துடைய ஸ்மரணம் வேணும். சாதுக்களுடைய சரித்திரத்தை கேட்க கேட்க நமக்கு பக்தி பரிணமிக்கும், பக்தி பக்குவப்படும். நம்மளுடைய உபாசனை எல்லாம் விருட்சந்தான், பக்தி தான் வசந்தம். அந்த பக்திங்கிற வசந்த காற்றை அடிக்காம இந்த உபாசன விருட்சம் பழம் தராது. உபாசன விருட்சம் விருட்சமாக இருக்குது. எங்கள் ஊரில் பழமே இல்லைன்னா ஆம்பளை மரம்ன்றுவா. இது ஆம்பளை மரம் பழம் தராது. அதே மாதிரி பக்திங்கிற வசந்தம் வேணும். இந்த வசந்தம் வந்தால் தான் உபாசனையோ நம்மளுடைய கர்மாவோ பலித்தமாகும். அந்த பக்தி வசந்தம் வர்றதுக்கு பக்த சரித்திரத்தை கேட்டாலே போதும். பக்தால் எங்கே தேடுவேன், யாரை தேடுறது, எப்போ தேடுறது, கூட இருக்க முடியுமா, போக முடியுமா, 1008 வேலை வச்சுன்னு இருக்கோம், அவள் கூடயே போகிறது நான் முடியுமா? ஒரு மாதம் அங்கே இங்கே ஒரு 3 நாள், இதுவே எல்லாராலையும் வர முடியும்னு எனக்கு தோணலை. அப்படியே வந்துட்டாலும் அடுத்தாப்புல இதே மாதிரி கூடயே வருவான்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு இல்லை, முடியாது, வரவும் முடியாது. அங்கங்கே சாதுக்கள் இருக்கா,
அவ அங்கங்கே பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கா. கூடியே போகிறதுங்கிறது அசாத்தியமான விஷயம். பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது பக்தால பற்றி? பக்தியை தெரிஞ்சுக்கணுமே. பக்தியை தெரிஞ்சுக்கணும்னா பக்த சரித்திரத்தை கேளு. பக்த சரித்திரத்தை கேளு. சாதுக்கள் நான் 2 நாள் வருவேன், அப்புறம் மறைஞ்சு போயிடுவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன், அப்புறம் மிச்சம். அதனால தான் யூடியூப்பில் தேக்கி வச்சுருக்கா. அப்படி பிளேலிஸ்டில் போட்டாச்சுன்னா எல்லாம் சௌரியம். களி மாதிரி ஒரு சாது, ரொம்ப சௌரியம். அது உங்களுக்கு பண்ணுற பிரவச்சனம் உங்களுக்கு மாத்திரம் இல்லாத எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கிறார். இதை வேர்டு கேட்டால் சரித்திரம் கேட்டுட்டே இருக்கலாம், ஒரே நாளைக்கு திருப்பி திருப்பி கேட்கலாம், வேணுங்கும்போது கேட்கலாம், என்னை வாயை மூடி மூடி பேச வைக்கலாம். இப்போ முடியாது. யூடியூப் வேணால் மூடி மூடி பேச வைக்கலாம். நான் ரொம்ப மொல்ல சொன்னேன்னா என்னை வேகமாக பேச வைக்கலாம். அரைச்சமாவே அரைச்சின்னு இருந்தேன்னா தள்ளி வைக்கலாம். ரொம்ப சௌரியம். அதில் துக்காமணி சாரதரி வாச்ச ஹரிநாம உச்சார். எப்படியோ நீ ஹரிநாமம் சொன்னால் போருங்கிறார். ஹரிநாமத்தில் இருந்தால் போரும், பக்தியில் இருந்தால் போரும். அதனால் பக்த சரித்திரம் ரொம்ப இன்றியமையாதது. அதுலேயும் துக்காராம் மகாராஜுடைய சரித்திரம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. மகிபதி மகாராஜ் முதல்ல இந்த சரித்திரம் ஆரம்பிக்கும் பொழுதே பாண்டனுக்கு ஜெயகாரம் போட்டு ஆரம்பிக்கிறார். ஜெய ஜெய பாண்டுரங்க ருக்மணீவரா அச்சல அடல நிர்விகாரா லீலா விக்கிரகி கருணாகரா சர்வேஸ்வரா ஆதிபுருஷா. பாண்டுரங்கா, ஹே ருக்மணீவரா, அச்சலா அடலா நிர்விகாரா லீலா விக்கிரகி கருணாகரா சர்வேஸ்வரா ஆதிபுருஷா போன்ற சம்போதனங்கள் பண்ணுறார். இதில் ஞானமும் இருக்குது, பக்தியும் இருக்குது. நிர்விகாரா, அச்சலா, அடலா, சர்வேஸ்வரா போன்ற சப்தங்கள்லாம் அவருடைய ஐஸ்வர்யமான அந்த தன்மையை, பரபிரம்ம தன்மையை குறிக்கக்கூடிய சப்தங்கள். கருணாகரா, லீலா விக்கிரகி, ஆதிபுருஷா, ருக்மணீவரா, பாண்டுரங்காங்கிறதெல்லாம் சகுணத்தை குறிக்கக்கூடிய சொல். ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல் சரணமே தெரிகிறது. வெறும் ஞானம் மாத்திரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது, வெறும் பக்தியை மாத்திரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. வெறும் பக்தி நான் என்ன சொல்கிறேன்னா மூட பக்தியா? பகவான் சர்வேஸ்வரன்கிற தன்மை தெரியாதபடி, பகவான் நிர்விகாரன்னு தெரியாதபடி, பகவான் அஜன்னு தெரியாதபடி அவனை நாம் புரிஞ்சுட்டோமானால் அவன் மேலே நமக்கு கோபம் வரும். நான் இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணேன், கேட்கவே மாட்ட பலர். இந்த சாமிக்கு பவர் இல்லை, வேற சாமி கொடு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பாண்டங்க, அத்தை வாங்கின பாண்டங்க நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருப்போம். நாளைக்கு நாத்தனார் வாங்கின பாண்டங்கன்னு அதை காட்டிலும் பெருசாக இருக்கும். இவரை காட்டிலும் அவர் தான் பவர்ஃபுல். ஏன்னா எங்கள் அத்தை வேற எங்கேயும் அம்பத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தா, ஆனால் அவர் பன்றிபுரத்துலேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கார். அதனால் இந்த பாண்டங்க காட்டிலும் அந்த பாண்டங்க தான் வசத்தியும் தோணும். இதெல்லாம் பக்தியில் இருக்கிற மூடத்தன்மை. இவர் நிறைய மந்திரம் சொல்கிறார், அதனால் நிறைய பவரை கொடுத்துருக்கார் பாண்டங்கனுக்கு. அவர் கம்மியான மந்திரம் சொல்கிறார், அதனால் சாநித்தியம் அந்த பாண்டனுக்கு ரொம்ப இல்லை அப்படின்னு பேதம் பார்க்க தோணும். ஒரு வஸ்துலேயே பேதம் பார். என் தெய்வத்தை காட்டிலும் ஓன் தெய்வம் சின்னதுன்னு துவேஷப்படுவோம். இந்த துவேஷம், இந்த பேதம், இதெல்லாம் பக்திக்கு வர்றதுக்கு காரணம் ஞானத்துடைய குறைபாடு. அது ஒரு விட்டமின் ஞானம்ங்கிறது. இவாளை சொல்லிட்டேன். ஞானிகள் என்ன சொல்லுவா தெரியுமா? என்னத்தை பஜனை, சும்மா க்ஷேத்திரத்துக்கு போயிட்டே இருக்க, தீர்த்தத்துக்கு போகிற, குளிக்கிற, சாமியை பார்க்குற, ஹிருதயத்துக்குள்ளே இருக்காம்மா. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவே எரியுமா?
நட்டகளே சுத்தி வைந்து 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணமுணந்து சொல்லு மந்திரம் ஏதடா. அவர் திருமூலர் என்ன பாவத்தில் சொன்னாரோ இவர் எந்த பாவத்தில் சொல்கிறாருன்னா, நீ சகுன உபாசனையே கெடுத்துருவார். நான் அபிஷேகம் பண்ணுற நீ தான் சுத்தி பண்ண போறிய அவரை, ஒரு நித்திய சுத்தனாக்கு. நீ என்னவோ நைவேத்தியம் பண்ணுற, உலகத்துக்கே சாப்பாடு அவர் தான் கொடுக்குறார். அன்னம் பிரம்மேதி வியஜானாத், நீ கொடுக்குற அன்னம் இருக்கு பேர் அது பிரம்மம்னு உபனிஷத் சொல்கிறத நீயே உன்னையே சாப்பிட்டுப்பிய. நைவேத்தியம்லாம் முட்டாள்தானா. அப்படி உபாசனையெல்லாம் கெடுத்து வைப்பா. பக்தி பண்ண தெரியாது, பக்தி பண்ணுறவாலாம் ஏளனமாக பார்ப்பா. ஏதோ எல்கேஜி இவாளுக்கெல்லாம் ஞானம் சித்திக்காதனால பக்தி பண்ணுறா அப்படின்னு நம்மளால நினச்சிப்பா. இவாளுக்கெல்லாம் ஞானம் வரவும் வராதுன்னு வேற தீர்மானம் பண்ணுவா. திலக்கதாரணத்தையே வெறுப்பார். பகவானுக்கு அடையாளங்கள் கொடுக்கறது அஜ்ஞானம்னு சொல்லுவார். பரபிரம்மத்துக்கு அடையாளம் நீ உருவத்தில் கொடுத்தாலும் சரி, திலக்கமாக கொடுத்தாலும் சரி, நாமரூபங்களுக்கு நாசம் அப்படின்னு வேதாந்தம் சொன்னதுனால இவா பஜனையவோ சகுன ரூபத்தையோ ரசிக்க மாட்டா. வரட்டு வேதாந்தி எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும். எல்லாம் மித்யா மித்யா மித்யானுண்டே இருப்பார். ஒரு நல்லதாக 4 சாப்பாடை கொண்டு போனாங்கட சி மித்யாம்ப. ஆத்துக்காரியை பிடிக்காது, ஆத்துக்காரரை பிடிக்காது, பிள்ளைகளை பிடிக்காது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. உருன்னா உறிஞ்சுட்டே இருப்பா. பக்கத்தில் வந்தாலே பல்னு விழுவா. ஆனால் தியானம்னா கண்ணை மூடிட்டு உட்காண்டே இருப்பா. தூளி கூட மாறவும் மாறாது. இவாளெல்லாம் யாருன்னா பக்தி இல்லாத வரட்டு ஞானி. இவா வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லை, இவன் வாழ்க்கையும் சமாதானம் இல்லை. பின்ன சமாதானம் யாருன்னா ஞானோத்தர பக்தியை சேர்ந்து வச்சுருக்கு. ஞான பக்தியை சேர்த்து வச்சுருக்கிறது தான் சமாதானம். அதில் இதனால் ஜெய ஜெய பாண்டுரங்க ருக்மணிவரா அச்சல அடல நிர்விகாரா லீலா விக்கிரகி கருணாகரா சர்வேஸ்வராதிபுருஷா ஜய ஜயாஜி கருணாமூர்த்தி अनंत अपार तुझी कीर्ती अनंत लीला नाना रीती वर्णिता क्षुति कुंठित श्रुति कुंठित. கருணாமூர்த்தி, உன்னுடைய கீர்த்தியோ வாக்குனால் வர்ணிக்க முடியாதளவுக்கு கரதள்ளி இருக்கு. உன் கீர்த்திக்கு ஒரு எல்கை கிடையாது. ஒரு 4 நாளைக்கு நான் அவரை கீர்த்தியை சொல்ல போகிறேன் அப்படின்னா உன் வாக்கு சாமர்த்தியத்தினால 4 நாள் சொல்ல முடியுமே தவிர அவன் கீர்த்தி 4 நாள் உள்ள கீர்த்தி இல்லை. ஆதிசேஷன் 1000 தலை கொண்டு சொல்லிகிட்டே இருக்கான். இருந்தாலும் ஷீனலை பணிவர வரணா வேணா, அவனே ஷீனிச்சு போயிட்டானே தவிர கீர்த்தி முடிஞ்ச பாடு இல்லை. சரஸ்வதி எழுதிகிட்டே இருக்காளாம். லிகித எதி கிரகித்வா சாரதா சர்வகாலம் ததப்பின் தவ குணான்மீஷ பாரம் ந யாதி. உன்னுடைய குணத்தை முடிக்க முடியல எழுதி, சரஸ்வதியே எழுதினாலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது உன் கீர்த்திக்கு ஒரு எல்கை கிடையாது. அனந்த அப்பார துசி கீர்த்தி அனந்தமாக இருக்கு. அது மாத்திரமில்லை, எதனால இவ்வளவு கீர்த்தினா அனந்த லீலா. சாதாரணமாகவே பரபிரம்மத்துடைய கீர்த்தியை யாரும் வர்ணிக்க முடியாது. வாக்குக்கு அப்பாற்பட்டது. பரபிரம்மம்னா மௌனமாயிடணும். வேதமே பரபிரம்மம்னா தேவர்கள்னா நிறைய பேசிகிட்டே இருக்கு. தத்துனா அப்படி ஓம் தத் சத்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் யார் என்ன அது வேதம் சொல்லாது. ஏன்னா அதில் அப்படி போனால் திரும்பி சொல்கிறதுக்கு அவர் வராது, வெளில வர முடியாது. அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மத்தை வாக்குனால் வர்ணிக்க முடியாது. வர்ணித்தவர்கள் இல்லை. வாக்குனால் அந்த ஸ்துதியை, அவருடைய அந்த ரூபத்தை அடக்கிட முடியாது. ஸ்வரூபத்தை ஆகாசத்தை டப்பியில் அடைச்சா
அது கட்டாகாசமாக இருக்குமே தவிர ஆகாசமாக இருக்காது. ஒரு பானைக்குள்ள ஆகாசம் இருக்கும், ஆனால் அதுதான் ஆகாசத்தோட ஸ்வரூபம் இல்லை, அம்சம்தான். ஆகாஷஸ்வரூபம்னா ஆகாசமே தான், அது யாராலையும் அடக்க முடியாது. வாக்குனால கீர்த்திங்கிறதே அது உபாதி தான். அவருடைய கீர்த்தியை வாக்குனால் அடக்க முயற்சி பண்ணுறோம். சப்தங்கள்ங்கிறதே சிருஷ்டிக்கப்பட்டது தான். யார் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டு இருக்காளோ அப்பாற்பட்டு இருக்கிறவர்களை சிருஷ்டியால் ஆன சப்தங்களை கொண்டு சிருஷ்டித்த ஒருத்தன், சிருஷ்டியில் சம்பந்தப்பட்ட ஒருத்தன், சிருஷ்டி ஆன ஒருத்தன் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவரை சிருஷ்டி சப்தத்தினால் வர்ணிக்க முடியுமான்? அப்ராகிருத்தனை பிராகிருத்தனால் வர்ணிக்க முடியுமான்? கர்ப்பகோளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினால் அம்மாவை எப்படி வர்ணிக்க முடியாதோ அதுபோல் நம்மாலையும் பரபிரம்மத்தை வர்ணிக்க முடியாது. அது ரொம்ப கடினம். ஆனால் புரியாமல் இல்லை, ஏதோ புரியறது, ஆனால் சொரூபம் தெரியலை. இப்படி மௌனமானது பரபிரம்மத்துடைய நிர்குணமான நிராகாரமான கீர்த்தி. ஆனால் சகுண சாக்காரமான கீர்த்தி எப்படி இருக்குன்னா எல்லை அடங்கா சாகர மாதிரி இருக்கு. எவ்வளவு கடந்தாலும் வந்துட்டே இருக்கு, எவ்வளவு குளிச்சாலும் அலை வந்துட்டே இருக்கிற மாதிரி, எவ்வளவு அனுபவித்தாலும் அவனுடைய கீர்த்தி நித்திய நூத்தனமாக வந்துட்டே இருக்கு. அனந்த லீலா நானா ரீதி, விதவிதமாக. தசாவதாரம்னு சும்மா எண்ணிக்கைக்கு சொல்கிறோமே தவிர அவனுடைய அவதாரம் அனந்தமாக இருக்கு. अनंत रूपे अनंत वेशे देखिलाम्यात्यासी बाप रखुमा देवी वरु खुण बाणली कैसी देखिला देखिला माये देवांसा देवू. अनंत रूपे अनंत वेशे देखिलाम्यात्यासी. ஒரு ரூபம் ஒரு வேஷம் இல்லை, அனந்த ரூபமாக அனந்த வேஷத்தில் வந்தாச்சு. எத்தனையோ அவதாரங்கள் பண்ணியாச்சு. தசாவதாரம் சும்மா பிரசித்த அவதாரங்கிறனால தசைன்னு வச்சுருக்கோமே தவிர வாஸ்தவத்தில் எத்தனையோ அவதாரம். நம்ம ஆற்றுல இருக்கிற அச்சாவதாரமே ஒரு அவதாரம் தான் அவனுக்கு. அவாவாத்தில் ஒரு விட்டல் இருக்காரு, இந்த ஆற்றுக்காக வேண்டி இவன் அவதாரம் பண்ணியிருக்கான். அவாவாத்துக்கு ஒரு விட்டல் இருப்பான், அதாவது அது அவதாரம் தான், இல்லை சொல்ல முடியுமா? அவாவாத்து பாண்டவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். மற்றபடி முழிச்சுட்டே இருப்பான், ஒருத்தன் சிரிச்சுட்டே இருப்பான், ஒருத்தன் நுனி மூக்கை பார்த்துட்டே இருப்பான், ஒருத்தன் சப்பியாக இருப்பான், ஒருத்தன் லாங் ஃபேஸாக இருப்பான். இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? விஸ்வரூபத்திலே இதுதான் சொல்கிறார். எத்தனை சிரஸ் பார்க்குறான், ஒன்று நெட்டையாகவும் ஒன்று குட்டியாகவும் ஒன்று விரிஞ்சும் ஒன்று கருப்பாகவும் ஒன்று பச்சையாகவும் சிவப்பாகவும். இப்படின்னா விஸ்வரூபத்தை எது காட்டுறாருன்னா நான் தான் எல்லா ரூபமாகவும் இருக்கேன். அந்த ரீதியில் பார்த்தா அவாவாத்து பெருமாள், அவாவாத்து கிருஷ்ணன், அவாவாத்து பாண்டுரங்கன் எல்லாம் நமக்காக வேண்டி வந்த அவதாரம். இப்படி பார்த்தா எத்தனை அவதாரம். கடைக்கு போனால் அடுக்கி வச்சுருக்கான் பாண்டுரங்கன். கடை கடை கடைன்னு நம்மள்ட்ட கேட்குறான், எந்த பாண்டங்கன் வேணும்னு கேட்குறேன். எந்த பாண்டங்கன் வேணும்? ஒத்தனை வேண்டான்னு நான் சொல்ல வேணாம். இதுதான் சாதுக்களுடைய பாவம். நம்மளா இருந்தால் இது வேண்டாம், அது அதில் அதுக்கு மேலே அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம். அப்பா மகாராஜ் பாண்டங்கனை ஆற்றுக்கு அழிச்சின்னு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே அண்ணாட்ட கேட்டார். அண்ணா சொன்னார், ஸ்ரீ அண்ணா சொன்னார், பாம்பேயில் மாதவ் பாக்னு ஒரு இடம் இருக்குப்பா, அங்கே போய் கேளு, அங்கே பாண்டங்கன் கிடைப்பார், நம்ம ஆற்றுக்கு வருவார். நேராக மாதவ் பாக் போன உடனே பாண்டங்கன் வேணும், நான் எடுத்துன்னு வரேன். அப்போது கூட இருக்கவாள்கிட்ட சொன்னார், அவர் என்ன எடுத்துன்னு வந்தாரோ யாரை கூட்டுன்னு வராரோ அவர் தான் நம்பாது. வேற காட்டுங்கோன்னு யாரும் சொல்லிடாதீங்க, அது கஷ்டம். ரெண்டாவது, அவர் எப்படி இருந்தாலும் சரி, ரெண்டாவது அவர் என்ன விலை கட்டாலும் சரி நான் பார்கென் பண்ண மாட்டேன். என்ன சொல்கிறான் அதை கொடுத்துரு, இது வியாபாரம். நான் பார்கென் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கு மனசு, அவனுக்கு ஒரு விலை உண்டான்னு. அதனால அந்த பாவத்தினாலேயே வியாபார அந்த போனார்.
அவன் கொண்டு வந்த விட்டல் தான் இப்போ ஆற்றுல இருக்கு. அவன் காட்டின முதல் பாண்டுரங்கன், முதல் ருக்மணி அவர் தான் நம்ம ஆற்றுல இருக்கார். இப்படித்தான் பாவம். அது சாதுக்களோட போனால் தான் தெரியும். திடீர்னு சாதுக்கள் ஆற்றுக்கு வந்தால் யாரோ ஒருத்தர் இது எதில் பண்ணியிருக்கேன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்பா மகாராஜ் எதில் பண்ணி உங்கள் ஆத்து பிள்ளைய கேட்கவா, பஞ்சபூதமே வா, மாமிச பிண்டமே அப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? மாமிசத்தின நான் பொய்யா சொன்னேன்? பொய்யா சொன்னேன்? மாமிச பிண்டம் தானே. வா, மலமூத்திரத்தை சுமப்பவர்களே வாரும் அப்படின்னு சொன்னால் நம்ம கோவம் வருமா? வராது. தப்பு செல்விய, ஆனால் அதில் பாவம் இல்லை. அதுபோல தான் இது எதால் பண்ணியிருக்குன்னு கேட்டாலும் பாவம் கிடையாது. பாண்டங்கன்னா பாண்டுரங்கன், அவ்வளோதான். பாண்டுரங்கன் அவன் அப்படின்னே பார்க்கணும். இந்த பாவங்கள் எல்லாம் பக்தாலோடு இருந்தால் தான் தோணும். இல்லைன்னா அதில் என்ன தப்புன்னு தோணும். கேட்டதுனால என்ன தப்புன்னு தோணும். ஏன் தப்பு இல்லைன்னா அவள் உடனே வேதாந்தம் சொல்லுவா. அங்கே வேதாந்தம் படாது. அங்கே வேதாந்தம் அனாச்சாரம். உபாசனை உபாசனையாக வச்சுக்கணும், ஞானத்தை ஞானமாக வச்சுக்கணும். ஞானத்தை விவகரிக்கக்கூடாது. உபாசனையை காரியத்தில் தான் காட்டுமே தவிர பாவத்துக்கு ஞானம்தான். ஹிருதயத்துக்கு ஞானம், காரியத்தில் உபாசனை. இப்படி ரெண்டும் சேர்ந்து தான் அந்த பக்தன் இருக்கான். அனந்த லீலா, விதவிதமான லீலை பண்ணி அவாவாத்த அவதாரம் பண்ணி அவாவாத்துக்கு ஒரு வேஷம் போட்டுண்டு ஒவ்வொரு சாதுக்களுக்கும் அவன் வந்த சரித்திரத்தை பார்த்தா மாளாது சொல்லி வர்ணிதாஸ்ருதி குண்டித, இவனை சொல்லி 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 ஸ்ருதியே வேதமே குண்டித. போரும் போரும் போரும், என்னால் முடியலேன்னு சொல்கிறது. சாரி ராகிலே மௌன்யச்சிங்கிற சேனாநாயகி மகாராஜ் 4 வேதம் மௌனமாக எடுத்து கடைசியில் முடிச்சதுனால இல்லை, முடிக்க முடியலையேன்னு மௌனமாக.